அனன்யாவிற்கு மித்துவின் ஸ்கூல் டீச்சர் தான் கால் செய்திருந்தார். அதை பார்த்தவள் யாரும் இல்லாத அமைதியான இடத்திற்கு சென்று காலை அட்டெண்ட் செய்து, ஹலோ டீச்சர், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டாள். ஹலோ மேடம், மித்துவுக்கு அடிபட்டுடுச்சு, நீங்க சீக்கிரமா ஸ்கூலுக்கு வர முடியுமா என்று கேட்டார் டீச்சர். அவர் குரலில் பதட்டம் அப்பட்டமாக தெரிந்தது. டீச்சர், நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மித்து நல்லா தானே இருக்கா என்று கேட்டாள் அனன்யா. மேடம், நீங்க முதல்ல கிளம்பி சீக்கிரமா வாங்க, என்னால எல்லாத்தையுமே போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது என்று சொன்னார் டீச்சர். ஓகே டீச்சர், நான் சீக்கிரமா வரேன் என்று சொன்ன அனன்யாவின் மனதிற்குள் பதட்டம் அதிகரிக்க தொடங்கியது. அவள் முகத்தில் தெரிந்த பதட்டத்தை பார்த்த சத்யா சற்றே குழப்பமடைந்து, என்னாச்சு அனன்யா மேடம், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். இல்ல, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ உன்னோட தங்கச்சி கூட இங்க இரு, நான் உடனே கிளம்புறேன் என்று சொன்னவள் உடனே ஹாஸ்பிட்டலை விட்டு கிளம்பினாள். கொஞ்ச நேரத்தில் டாக்ஸி ஸ்கூலை அடைந்தது. அனன்யா கொஞ்சமும் தாமதிக்காமல் வேகமாக ஸ்கூலுக்கு உள்ளே செல்ல அங்கே மித்து பாவமாக நின்று கொண்டிருந்தான். அவன் மிகவும் சோர்ந்து போயிருந்தான். அவன் உடலில் ஆங்காங்கே இரத்த காயமும் முகத்தில் மண்பட்டு அழுக்காகியும் இருந்தது. அவனை அந்த கோலத்தில் பார்த்ததும் அனன்யாவின் மனம் அதிகம் பதட்டம் கொண்டது. அவள் வேகமாக ஓடி சென்று மித்துவை அணைத்துக் கொண்டாள். மித்து, உனக்கு என்னாச்சு? ஏன் உனக்கு இப்படி அடிபட்டு இருக்கு? உனக்கு ரொம்ப வலிக்குதா? இரு, அம்மா பாக்குற என்று சொன்ன அனன்யா மித்துவிற்கு எப்படி அடிபட்டு இருக்கிறது என்று பார்த்தாள். அவள் முகத்தில் கவலை என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதே நேரம் அனன்யாவின் கவலையான முகத்தை பார்த்த மித்து வழக்கம் போல மிகவும் பொறுப்பானவனாக, அம்மா, எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லாதான் இருக்கேன், இதெல்லாம் சின்ன சின்ன அடிதாம்மா, நீங்க பயப்படாதீங்க என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யா அவனை சந்தேகமாக பார்க்க, அம்மா, நீங்க என்ன நம்பலையா? இப்ப பாருங்க என்று சொன்ன மித்து அவளை சுற்றி அழகாக நடக்க ஆரம்பித்தான். அவன் சாதாரணமாக நடப்பதை பார்த்த அனன்யா சற்று நிம்மதியடைய கொஞ்ச நேரத்திலேயே மித்து கால்வலி தாங்க முடியாமல், வலிக்குது என்று சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டான். டீச்சரை பார்த்து, மேம், என் பையனுக்கு எப்படி இவ்வளவு அடிபட்டுச்சு? இதுக்கு என்ன காரணம், நீங்க எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டாள். அதனால் அவள் கேள்வி கேட்டுவிட்டு டீச்சரின் பதிலுக்காக அவரை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வை டீச்சருக்கு பதட்டத்தை கொடுத்தது. அது அனன்யா மேடம், இங்க இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான் உங்க பையனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க. சின்ன பசங்களுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே, இத பெருசு பண்ணாதீங்க, விட்டுடுங்களேன் என்று சொன்னாள் அந்த டீச்சர். அதை கேட்ட அனன்யா டீச்சரை முறைத்து விட்டு மீண்டும் மித்துவை பார்த்து, மித்து, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு என்று கேட்டாள். அதை கேட்ட மித்து, அம்மா, என்ன என் கூட படிக்கிற ஒரு பையன்தான் கீழே தள்ளி விட்டுட்டாமா என்று சொன்னவன் தனக்கு அருகில் இருந்த ஒரு மாணவனை சுட்டி காட்டினான். அவனுக்கும் மித்துவின் வயதுதான் இருக்கும். அந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, தர்ஷ்மிகாவின் மகன்தான். அப்பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த தர்ஷ்மிகா, என் பையன் ஒன்னும் உன் பையனை தள்ளி எல்லாம் விடல, அவன் தேவையில்லாம கதை சொல்லிட்டு இருக்கான் என்று சொன்னாள். என்னோட மித்து எப்பவுமே பொய் சொல்ல மாட்டான், உண்மையதான் சொல்லுவான் என்று சொன்னாள் அனன்யா. பிறகு மித்துவின் பக்கம் திரும்பி, மித்து, நீ மேல நடந்தது என்னன்னு சொல்லு என்று சொன்னாள். அம்மா, அவன்தாம்மா முதல்ல என் கூட சண்டைக்கு வந்தான். நான் சண்டைக்கெல்லாம் போக கூடாதுன்னு தாமா நினைச்சேன். ஆனா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்து என்ன தள்ளி விட்டுட்டான் என்று சொன்னான் மித்து. அதை கேட்டு சுற்றியிருந்த மாணவர்களும், ஆமா, மித்து சொல்றது உண்மைதான், நாங்களும் அதை பார்த்தோம் என்று மித்துவிற்கு சப்போர்ட் செய்தார்கள். அதையெல்லாம் பார்த்து கடுப்பான தர்ஷ்மிகா, இல்ல, இந்த சின்ன பையன் போய் சொல்லிட்டு இருக்கான். என்னதான் இந்த பையனோட அம்மாவுக்கும் எனக்கும் ஆகலனாலும் இந்த பையன் மேல எனக்கு ஒன்னும் எந்த வெறுப்பும் இல்ல. ஆனா இந்த பையனும் அவன் அம்மா மாதிரி தான் இருக்கான். தேவையில்லாம என்னோட பையனை பிரச்சனையில மாட்டி விட பாக்குறா. இவையே இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு புரியலையே. அவனை எப்படி இந்த குட்டி பையன் தள்ளிவிட முடியும்? அதுவும் இல்லாம என் பையன் கையும் தான் செவந்திருக்கு. அப்போ இங்கிருந்து ஏதோ தப்பு நடந்திருக்குல்ல என்று வாதிட்டாள் தர்ஷ்மிகா. அவளை பார்த்து அனன்யாவிற்கு கடுப்பாக இருந்தது. அதனால் அவள் மீது அதிகம் கவனத்தை செலுத்த விரும்பாதவள், என் பையன் எப்பவும் பொய் சொல்ல மாட்டான்
என்று பொத்தாம் பொதுவாக சொல்லிவிட்டு டீச்சரை பார்த்து, டீச்சர், என் பையனுக்கு அடிபட்டிருக்கு, இதுக்கு நீங்க என்ன விளக்கம் தர போறீங்க என்று கேட்டாள். அதை கேட்ட டீச்சர் அமைதியாக இருக்க அவளை பார்த்து லேசாக சிரித்த அனன்யா, இவ்ளோ பெரிய ஸ்கூலா இருக்கு, இதுல கேமரா எதுவும் இல்லையா? செக்யூரிட்டி கேமரா இருக்குமே, நம்ம அது வேணா செக் பண்ணி பார்க்கலாமா என்று கேட்டாள். அவள் மிகவும் கனிவான குரலில் தான் பேசினாள். ஆனால் அவள் குரலில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது. அதில் பயந்து போன டீச்சர், மேடம் சாரி, இங்க கேமரா எல்லாம் இல்ல, இது சின்ன பசங்க படிக்கிற ஸ்கூல்ன்றதுனால நாங்க அதெல்லாம் யூஸ் பண்றது இல்ல என்று சொன்னார். அப்பொழுது அவர் தன்னுடைய பேக்கை பின்னால் மறைத்தார். அதில்தான் அவர் அந்த கேமராவையும் வைத்திருந்தார். அனன்யா அதை கண்டுபிடித்து விட்டாள். நேராக அந்த டீச்சர் அருகில் சென்று, டீச்சர், உங்களோட பேக் ரொம்ப கியூட்டா இருக்கு, நான் அதை செக் பண்ணலாமா, இல்ல பிரைஸ் பாக்கிறதுக்கு தான் என்று கேட்டாள். அதை கேட்டவுடன் கடுப்பான டீச்சர், இங்க பாருங்க, இதோட பர்சனல் திங்ஸ் இருக்கிற பேக், இதுல வந்துட்டு நீங்க பாக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நீங்க ஒரு பேரண்ட், அந்த லிமிட்டோட இருந்துக்கோங்க என்று சொன்னார். என்னதான் அவர் தன்னுடைய பதட்டத்தை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை என்றாலும் அனன்யா அதை கண்டுபிடித்து விட்டாள். இங்க பாருங்க டீச்சர், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்க நடிக்கிறீங்க, எனக்கு நீங்க மட்டும் உண்மையை சொல்லலனா நான் இப்போ நேரா பிரின்சிபல் கிட்ட போறேன், எனக்கு பிரின்சிபல் பதில் சொல்லல, நான் நேரா கோர்ட்டுக்கு போவேன், எனக்கு என் பையனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு உண்மையை தெரிஞ்சாகணும் என்று சொன்னாள் அனன்யா. இங்க பாருங்க மேடம், நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனைக்காக எல்லாம் யாராவது கோர்ட்டுக்கு போவாங்களா? அவன் இப்ப நல்லா தானே இருக்கான், இப்ப ஏன் நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க என்று கேட்டாள் டீச்சர். அதே நேரம் இதையெல்லாம் பார்த்து கடுப்பான தர்ஷ்மிகா, ஏய் அனன்யா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உனக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல, உன் பையன் நல்லா தானே இருக்கான், இதுக்கு எதுக்கு நீ கோர்ட்டுக்கு எல்லாம் போவேன்னு சொல்ற? உனக்கு வேணும்னா அங்க எல்லாம் சுத்த டைம் இருக்கலாம், ஆனா எனக்கு சுத்தமா டைம் இல்ல, சோ தேவையில்லாம நீ பிரச்சனை பெருசாக்காத என்று சொன்னாள் தர்ஷ்மிகா. அவள் பேசுவதை கேட்க கேட்க அனன்யாவிற்கு கோபம்தான் அதிகமானது. ஓகே, இங்க எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க, பரவாயில்ல மேடம், நீங்க என்ன பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போக விரும்பலன்னு எனக்கு நல்லா தெரியுது, ஆனா நானும் இதெல்லாம் இப்படியே விட மாட்டேன். என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை நான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும், அதனால நான் உங்களை இப்ப விடுறேன் என்று சொன்ன அனன்யா அந்த இடத்தை விட்டு மித்துவை அழைத்து கொண்டு சென்றாள். அவள் டாக்ஸியில் ஏறி உட்கார்ந்ததும் மித்துவின் காலைதான் பார்த்தாள். மித்துவிற்கு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று அவள் மனம் தவித்தது. அவளை பார்த்த மித்து, அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்னும் ஆகல என்று சொன்னான். அவனை அணைத்துக் கொண்ட அனன்யா, நீ ஏன் இந்த வயசுலயே இவ்ளோ பொறுப்பா இருக்க மித்து? எனக்கு நீ பையனா பிறந்ததாலதான் நீ இவ்ளோ கஷ்டப்படுறியா? நீ வேற இடத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பல்ல என்று சொன்னாள். அதை கேட்ட மித்து அவள் கன்னத்தை மெல்ல தொட்டவன், நான் இப்பவே ரொம்ப சந்தோஷமாதாமா இருக்கேன் என்று சொன்னான். அதை கேட்ட அனன்யாவின் கண்கள் கலங்கியது. கொஞ்சம் நேரத்தில் அவனை ஹாஸ்பிட்டல் அழைத்து வந்தவள் டாக்டரை அழைத்து ட்ரீட்மெண்ட் செய்ய சொன்னாள். டாக்டர் அவன் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு சென்றதும் அனன்யா மித்துவை பெட்டில் படுக்க வைத்தவள், ஐம் சாரி மித்து, அம்மா அடுத்த முறை உனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆக விட மாட்டேன், நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் என்று சொன்னாள். அப்பொழுது மித்ரன், அம்மா நம்ம ஏன் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீங்க எனக்கு காயத்துல ஊதி விடுங்க, எனக்கு எல்லாம் சரியாயிடும் என்று சொன்னான் மித்ரன். அதை கேட்ட அனன்யா, உனக்கு அதுதான் விருப்பம்னா நான் பண்றேன், வா நம்ம இப்பவே கிளம்பலாம் என்று சொன்னாள். அவள் மித்துவை அழைத்துக் கொண்டு கிளம்பலாம் என்று வரும் பொழுது சரியாக சித்தார்த் மற்றும் செண்பகம் அங்கே வந்து சேர்ந்தார்கள். அவர்களை பார்த்ததும் சற்று குழப்பமடைந்தாள் அனன்யா. செண்பகம் வேகமாக மித்து அருகில் வந்தவர், மித்துக்குட்டி உனக்கு எப்படிப்பா இப்படி அடிபட்டுச்சு, உனக்கு இப்ப ரொம்ப வலிக்குதா என்று கேட்டார். மித்துவின் அருகில் முட்டி போட்டு உட்கார்ந்தவன், என் மித்து ரொம்ப ஸ்ட்ராங் தான், உனக்கு இதெல்லாம் வலிக்கல என்று கேட்டான். அதை கேட்ட மித்துவும், ஆமாப்பா எனக்கு வலிக்கவே இல்ல, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் என்று சொன்னான். அவனை பார்த்து லேசாக சிரித்தான் சித்தார்த். அந்த சிரிப்பை பார்த்த அனன்யாவிற்கு சித்தார்த் மிகவும் புதிதாக தெரிந்தான். இவன் உண்மையில் மித்துவிற்கு அப்பாவாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று யோசித்தாள்.
அதே நேரம் சித்தார்த் மித்ரனிடம் சாதாரணமாக பேசினாலும் அவன் மனதிற்குள் மித்துவின் காயத்தை பார்த்த பிறகு கோபம் தீயாக எரியத் தொடங்கியது. அவன் அமைதியாக இருக்கும் அனன்யாவை பார்த்து, எப்படி இதெல்லாம் ஆச்சு என்று கேட்டான். அவள் சித்தார்த்திடம், அது வசதியான ஒரு குடும்பத்து பையன்தான் மித்துவ கீழே தள்ளி விட்டுருக்கான். நான் பிரின்சிபல் கிட்ட இத பத்தி பேச நினைச்சேன். ஆனா அங்க இருந்த டீச்சர் என்னை விடவே இல்ல. என்ன மாதிரி சாதாரண ஒரு அம்மாக்காக ஒரு பணக்காரியை எதிர்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்ல போல. என்னால புரிஞ்சுக்க முடியுது என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட செண்பகம், யார் வீட்டு பிள்ளை மேல யார் கை வைக்கிறது, இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது தம்பி என்று சொன்னார். அதை கேட்ட சித்தார்த் மனதிற்குள், என்ன தைரியம் இருந்தா என் பையன் மேல கை வச்சிருப்பாங்க, என் பையன் மேல கை வச்சா என்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன் என்று நினைத்தவன் செண்பகத்திடம் மித்துவை அழைத்துக் கொண்டு கார் இருக்கும் இடத்திற்கு வரும்படி சொல்லிவிட்டு அங்கிருந்து கோபமாக கிளம்பினான். அனன்யாவிற்கு சித்தார்த் இப்படி தங்கள் மீது அக்கறையாக நடந்து கொள்வது பிடித்தது. ஆனாலும் அவள் அதை தவறாக பயன்படுத்த நினைக்கவில்லை. அவள் மித்ரனை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாள். சித்தார்த் அவர்களுக்காக காரில் காத்திருந்தான். அவனை பார்த்ததும் மித்து, அப்பா என்ன உங்க மடியில உட்கார வச்சுக்கோங்க என்று சொன்னான். அதை கேட்ட சித்தார்த் மறுபேதும் சொல்லாமல் அவனை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான். கொஞ்ச நேரம் உறங்காமல் வந்த மித்ரன் பிறகு மருந்தின் வீரியத்தால் நன்றாக உறங்கிவிட்டான். அதை பார்த்த அனன்யா எப்படியும் சித்தார்த்திற்கு மித்ரனை தூக்கிக் கொண்டு இருப்பது பிடிக்காது என்று நினைத்துவிட்டு அவனிடமிருந்து மித்துவை வாங்க கையை நீட்டினாள். அதை பார்த்த சித்தார்த் அவளிடம் மித்துவை கொடுக்காமல் தன்னிடம் இறுக்கமாக வைத்துக் கொண்டான். அதை பார்த்த அனன்யாவிற்கு சற்று அவமானமாக இருந்தது. இதுக்குதான் வாலண்டியரா போய் ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றது, எனக்கு இதெல்லாம் தேவைதான் என்று நினைத்துக் கொண்டாள். கொஞ்சம் நேரத்தில் காரானது வில்லாவை அடைந்தது. சித்தார்த் மித்துவை தூக்கிக் கொண்டு வந்து பெட்டில் படுக்க வைத்தான். கொஞ்ச நேரம் அவன் அருகில் உட்கார்ந்திருந்தவன் பிறகு அங்கிருந்து கிளம்பி சென்றான். சிறிது நேரம் வெளியே சென்றவன் பிறகு தன்னுடைய ஸ்டடி ரூம் வந்து ஸ்கூலில் நடந்த சம்பவத்தை சிசிடிவியில் பார்க்க சொல்லி தன்னுடைய அசிஸ்டண்டை பார்க்க அனுப்பி வைத்தான். அதே நேரம் அனன்யா அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் மித்ரனை பார்த்தாள். என்னாலதான்டா நீ கஷ்டப்படுற, எனக்கு மட்டும் அந்த தர்ஷ்மிகா கூட பிரச்சனை இல்லாம இருந்திருந்தா நீ இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டல்ல என்று முகத்தை மூடி அழுதாள் அனன்யா. அதே நேரம் சித்தார்த் அந்த பக்கம் வந்தவன் சத்தமில்லாமல் அழுகின்ற அனன்யாவை பார்த்தான். அவனிடம் எப்பொழுதும் வாய் துடுக்காக பேசும் பெண் இன்று இப்படி அழுவதை பார்க்கும் பொழுது அவனுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதே நேரம் அனன்யா சித்தார்த் வந்ததை கூட அறியாதவள் கொஞ்சம் நேரம் மித்ரன் அருகில் இருந்துவிட்டு பிறகு அந்த அறையை விட்டு வெளியே செல்ல போனாள். என்னவோ அவளுக்கு மித்ரனை விட்டு செல்ல மனமே இல்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக அங்கேயே நின்று மித்ரனை பார்த்தவள், மித்து, உனக்கு இந்த அளவுக்கு யார் கஷ்டப்படுத்தினான்னு நான் தெரிஞ்சுக்கதான் போறேன். இனி உனக்கு எதுவும் ஆக உன் அம்மா விட மாட்டேன்டா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். அதே நேரம் சித்தார்த் தன்னுடைய ரூமுக்கு வந்தவன் குளித்துவிட்டு அசிஸ்டன்டிற்கு கால் செய்தான். உடனே போனை எடுத்தான் அசிஸ்டன்ட். நான் விசாரிக்க சொன்ன விஷயம் என்னாச்சு என்று கேட்டான் சித்தார்த். பாஸ், நான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிட்டேன், நீங்க அதை செக் பண்ணி பாருங்க என்று சொன்னான் அசிஸ்டன்ட். சரி, ஓகே என்று சொன்ன சித்தார்த் போனை கட் செய்தான். அதே நேரம் சித்தார்த் நேராக ஸ்டடி ரூம் வந்தவன் தனக்கு வந்திருந்த வீடியோவை பார்த்தான். அதில் மித்ரன் ஸ்கூல் விடும் நேரம் என்பதால் அனன்யாவிற்காக காத்துக்கொண்டு நிற்கிறான். அப்பொழுது அவனை நோக்கி வரும் ஒரு சிறுவன் மித்துவை கீழே தள்ளிவிட்டு விட்டான். அதோடு அவன் பெற்றோரும் அருகில்தான் நின்று கொண்டு இருந்தார்கள். அதை பார்த்த சித்தார்த்திற்கு அவர்கள் வேண்டும் என்றுதான் இதை செய்து இருக்கிறார்கள் என்று புரிந்தது. என்னதான் அது வீடியோவாக இருந்தாலும் அதில் மித்ரன் கீழே விழுவதை பார்க்க சித்தார்த்திற்கு பயமாகத்தான் இருந்தது. அவ்வளவு உயரத்திலிருந்து விழுந்த பிறகும் கூட மித்ரன் அழாமல் தான் இருந்தான். அவன் அம்மா மாதிரியே இவனும் வலிய வெளிய காமிச்சுக்க மாட்டான் போலையே என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் சித்தார்த். அவனுக்கு சட்டென்று அனன்யாவின் கண்ணீர் நிறைந்த முகம் வந்து போனது. அதையெல்லாம் நினைக்கும் போதே கோபம் கொண்ட சித்தார்த் தன்னுடைய அசிஸ்டன்டிற்கு கால் செய்து,
இப்போ நம்ம கிட்ட இருக்கல இந்த வீடியோவை வச்சு அந்த பிரின்சிபல் கிட்ட விளக்கம் கேளு. அப்படி அவர் இதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லலனா அவரை வேற வேலை பார்த்துட்டு போக சொல்லிடு என்று சொன்னான். ஓகே சார் என்று சொன்னான் அசிஸ்டன்ட். உடனே போனை கட் செய்தான் சித்தார்த். அதே நேரம் அனன்யாவிற்கு இந்த நாள் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் போல இருந்ததால் மிகவும் சோர்ந்து போய் இருந்தவள் குளித்து சற்றே ஃப்ரெஷ் ஆகி விட்டு வெளியே வந்தாள். அப்பொழுது சத்யா சரியாக கால் செய்தான். சத்யா, இன்னைக்கு என் குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் என்னால அங்க இருக்க முடியல. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சுச்சா என்று கேட்டாள். ஆமா அனன்யா மேடம், அவ ரொம்ப நல்லா இருக்கா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது என்று சொன்னான் சத்யா. அதை கேட்டு அனன்யா மகிழ்ச்சியானாள். ஓ, இத கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நான் கேட்ட ஒரே சந்தோஷமான விஷயம் இதுதான் என்று சொன்னாள். ஓகே, இப்ப அம்மு என்ன பண்றா என்று கேட்டாள் அனன்யா. அவ இப்போ சர்ஜிக்கல் வார்டுல இருக்கா மேம். ஆனா அவ சரியாகிட்டான்னு டாக்டர் சொன்னாங்க. அனன்யா மேடம், ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லனா என் தங்கச்சி நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு கூட எனக்கு தெரியாது என்று சொன்னான் சத்யா. அவன் அப்படி சொல்லும் பொழுதே அவன் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. அதை கேட்டு அனன்யா நேராக கிச்சன் சென்றாள் அனன்யா. அங்கே சமைக்காத உணவுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் சில ஜூஸ் வகைகள் தான் ஃப்ரிட்ஜில் இருந்தது. அதை பார்த்தவள் சமைக்கலாம் என்று முடிவு செய்து மெல்ல சமைக்க தொடங்கினாள். அப்பொழுது கிச்சனுக்கு தண்ணீர் எடுக்க வந்த சித்தார்த் அனன்யா மும்முரமாக சமைத்துக் கொண்டே இருப்பதை பார்த்தான். சித்தார்த் அப்ப அம்மாவாகி இருந்தாலும் அவள் இப்பொழுதும் பார்க்க காலேஜ் பிள்ளை போலதான் இருந்தாள். அதை பார்த்த சித்தார்த், இவ்ளோ அழகான ஒரு பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு இந்த மித்துவோட அப்பா பைத்தியமா இருந்திருக்கானே என்று நினைத்துக் கொண்டான். அவள் உட்கார வைத்தவன், இங்க பாரு, நான் போயிட்டு வருவேன், நீ ஒழுங்கா இங்கேயே இரு என்று சொன்னான். அவன் அப்படி சொல்லிவிட்டு அப்படியே சென்று விட்டான். அதை பார்த்த அனன்யா, இவருக்கு இப்ப என்ன பிரச்சனை, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ? பசிக்குதுன்னு சாப்பிட வந்தவளை பயமுறுத்தி ரத்த காவெல்லாம் வாங்க வச்சுட்டு எங்க போனாரு இந்த பெரிய மனுஷன் என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் அனன்யா. அப்பொழுது சரியாக சித்தார்த் அங்கே வந்தான். அவனை பார்த்த அனன்யா அமைதியாக சித்தார்த் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொண்டு வந்தவன் அவளுக்கு மருந்து போட ஆரம்பித்தான். இவ்வளவு நேரம் அவனை திட்டிக் கொண்டு இருந்த அனன்யா இப்பொழுது அவன் செயலில் மொத்தமாக அமைதியானாள். சித்தார்த் இது போல மென்மையாக நடந்து கொள்ளும் பொழுதெல்லாம் மிகவும் அழகாக தெரிகிறான் அனன்யாவின் கண்களுக்கு. இப்பொழுது அனன்யா அவனை அப்பட்டமாக சைட்டடித்துக் கொண்டிருந்தாள். அதில் அவள் தெரியாமல் காயம்பட்ட இடத்தில் கை வைக்க அதிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கியது. அதை பார்த்த சித்தார்த், உனக்கு உன் கைய வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாதா என்று கேட்டவன் அவள் கையில் மீண்டும் மருந்து போட்டு விட்டான். அதே நேரம் வெளியே சலசலப்பு சத்தம் கேட்டு ரூமை விட்டு ஹாலுக்கு வந்த செண்பகம் சித்தார்த் மற்றும் அனன்யா ஒன்றாக இருக்கும் காட்சியை பார்த்து ஆச்சரியம் கொண்டார்.
சித்தார்த், ஆனாலும் எனக்கு ரொம்ப வலிக்குது தெரியுமா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல என்று சொன்னாள் அனன்யா. நான் சாதாரணமா தான் இருந்தேன், நீதான் இப்படி பண்ணிட்ட. ஆனா பழி மட்டும் என் மேல போடுற என்று சொன்னான் சித்தார்த். சரி சரி, அது முடிஞ்சிருச்சு, இனியாவது பொறுமையா பண்ணுங்க, இதுவும் வலிக்க போகுது என்று சொன்னாள் அனன்யா. அதை கேட்ட சித்தார்த், பொறுமையாதான் பண்ணுவேன் என்று சொல்லிவிட்டு அனன்யாவிற்கு பேண்டைட் போட குனிந்தான். அது அவளுக்கு கூச்சத்தை கொடுக்க கண்ணை மூடிக்கொண்டாள் அனன்யா. அதை பார்த்த செண்பகம் அறையும் குறையுமாக புரிந்து கொண்டார். அவர் மனதுக்குள், அடடா, இந்த காலத்து பசங்களுக்கு பொறுமையே இல்ல. சரி சரி, சின்னஞ்சிறுசுங்க, நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். கொஞ்சம் நேரத்தில் சித்தார்த் கட்டு போட்டு விட்டான். அதை பார்த்த அனன்யாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஏனென்றால் அவன் கை முழுவதும் கட்டு போட்டு இருந்தான். அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பதை பார்த்த சித்தார்த், என்ன பலமா யோசிச்சிருக்க என்று கேட்டான். அவனை பார்த்த அனன்யா முகத்தை அப்பாவியாக வைத்துக் கொண்டு, பசிக்குது என்று சொன்னாள். மேலும் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப்எம்மில் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்.